கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுள் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலே தேவனுடைய வார்த்தை செய்தியின் தலைப்பாக கல்யாண வஸ்திரத்தை காத்து கொள்ளுதல் என்ற ஒரு தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். கல்யாண வஸ்திரத்தை காத்து கொள்ளுதல். இந்த கல்யாண வஸ்திரம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? இந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் எப்படி காத்து கொள்வது? நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் அப்படியாக அந்த மணவாட்டி என்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வசனம் பிடியுங்கள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? இதோ திருடனை போல வருகிறேன், விழித்து கொண்டு, நம்ம விழிப்போட தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வஸ்திரங்கள் என்று நாம் பார்க்கும்போது வேதத்தில் பல இடங்களிலே இந்த வஸ்திரம் பற்றி பேசப்படுகிறது. இதே மாதிரி வெளிப்படுத்தல் 19:8 கூட மணவாட்டியாகிய சபைக்கு அங்கே சொல்லும்போது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே என்று அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே மணவாட்டிக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அது பரிசுத்தவான்களின் நீதிகளே என்று சொல்லுகிறது. அப்படியே மத்தேயு 22:12 கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு உவமையாக பேசும்போது அங்கே கல்யாண ஒரு அழைப்பு, எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒருவன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார். அங்கே அந்த ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே என்று. இதை குறித்து கூட நாம் பார்க்கலாம். அப்படியே சங்கீதம் 45:13-14 கூட சபையாகிய மணவாட்டியின் வஸ்திரம் எப்படி இருந்தது என்று அங்கே சொல்லும்போது அவள் உடை பொற்சரிக்கையாய் இருந்தது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்பட்டார் என்று அங்கே மணவாட்டி சபையை குறித்து அங்கே பேசப்படுகிறது. இப்போ இந்த கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் பார்த்தால், அது முதலாவது படித்த வசனத்தில் நாம் அது வெளிப்படுத்தல் 19:8 நாம் படிக்கும்போது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் இன்னும் ஆழமாக பார்த்தால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நீதியையும் அடையாளப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களின் அந்த நீதியை கூட அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து பாவம் கழுவப்பட்டு நீதிமான்கள் என்ற நிலை வருவதற்கு முன்பதாக நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று ஏசாயா புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் நாம் எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் என்ற அந்த உடன்படிக்கைக்குள்ள நாம் வந்து நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் நமக்கு ஒரு ஆடையாக, கவரிங்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. படிங்கள் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பார்த்தீங்களா, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நீதியை அங்கே ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே நாம் போகும்போது ஒரு வஸ்திரம் போல நமக்கு அங்கே தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நீதி, நாம் அவருடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்வதனால் தேவன் அதன் பிறகு நம்மை பார்க்கும்போது நீதிமானாக பார்க்கிறார். தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான் என்ற ஒரு நிலைக்கு வருகிறோம். இதை குறித்து கூட வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான் மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே ஒரு சமாதானத்தை கூட பெற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது வரையிலும் நாம் தேவனுக்கு சத்துருக்கள் போல இருக்கிறோம். அவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு நாம் அந்த நீதி வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறோமோ, அப்பொழுது தேவனிடத்திலே நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இப்படி நீதிமானாக தேவன் நம்மை பார்ப்பதினாலே தேவனிடத்திலிருந்து நாம் சமாதானம் பெற்றது மாத்திரமல்ல, அதன் பிறகு நமக்கு அநேக பலமான ஆகாரமாகிய சத்தியங்கள், வேதத்தில் உள்ள அநேகமான மகத்துவமான காரியங்களை, அவருடைய இரட்சிப்பின் திட்டங்களை அப்படியாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு சகோதர ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். சகோதரர் ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை சபை கொடுங்க என்று அதை கூட கொடுக்கிறார். இன்னும் சபைக்கு அவர் கொடுக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களான வாக்கு தத்தங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். இப்படியெல்லாம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அங்கே ஞானஸ்நான உடன்படிக்கை செய்த பிறகு இவைகளை கொடுத்து நாம் இயேசுவை போல நாம் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்து நாளுக்கு நாள் நாம் நம்முடைய உள்ளான இருதயத்திலே பரிசுத்தமாகிறவர்களாக மாறும்படியாக இவைகளை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். உள்ளான ஒரு பரிசுத்தம், உண்மையாகவே நாம் உள்ளான மனிதனிலே நீதிமான் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று இவைகளை எல்லாம் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். இது அப்படி எடுத்துக்கொள்ளாமல் நாம் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன், நான் உடன்படிக்கை செய்தாயிற்று என்று சொல்லிக்கொண்டு நாளுக்கு நாள் அந்த அர்ப்பணிப்பை நாம் காத்து கொள்ளாமல் நம்முடைய சுயத்துக்கு இடம் கொடுத்து நாம்
அப்படியாக நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்தால் அது தேவனுடைய பார்வையில அது தவறாக இருக்கும். வேதம் சொல்கிறது, அந்த நீதிமான நிலைக்கு நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுத்து வந்த பிறகு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும். இல்லாமல் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன் என்று ஒரு நினைவில் அப்படியாக இருந்தால் அது தவறான காரியமாகும். நாம் அர்ப்பணித்திட்ட பிறகு, ஞானஸ்நான உடன்படிக்கை செய்திட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிட்ட ஒரு இடுக்கமான பாதையில், ஒரு நீதியான உண்மையுள்ள பாதையில் நாம் வாழ வேண்டும். அந்த பாதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அது ஜீவனுக்கு போகிற வழி, இடுக்கமான வழி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கால படிங்கள் அந்த வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்த பாதை. பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இங்கே சொல்லுகிறது அந்த வசனம், அநேகர் ஜீவனுக்குள்ளே போக முயற்சித்தாலும் அது கூடாமற் போகும். அது கொஞ்சம் கடினமான, நாம் உறுதியான ஒரு முயற்சி எடுத்தால்தான் அது முடியும். காரணம், இந்த அழைப்பு பரலோகத்துக்குரிய அழைப்பு. நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கும் போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்குரிய ஒரு மேன்மையான அழைப்பு. இந்த அழைப்பிற்குள் வந்த பிறகு நாம் அங்கே ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்திட்ட பிறகு, அர்ப்பணிப்பு இல்லாத மனம் போல வாழ்கிற வாழ்க்கை என்பது அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் என்றால், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் வஸ்திரம் எனக்கு வேண்டாம் என்று விட்டு விடுவது போல ஆகும். தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். உடன்படிக்கை செய்த பிறகு அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு அந்த நீதியின் வஸ்திரம் தேவையில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்ட அந்த வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்பது போல அதை தேவன் எடுத்துக்கொள்வார். இதைத்தான் மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அங்க ஓமையாக சொல்லும் போது, மத்தேயு 22:12-13 அங்கே ஒரு மனுஷன் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். அந்த மனிதனிடத்திலே கல்யாண வஸ்திரம் இல்லை. சிநேகிதனே, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கேட்கும்போது அவன் பேசாமல் இருக்கிறான். அவன் இப்படியாக அதை தொலைத்து விட்டான். மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து அந்த நீதியின் வஸ்திரத்தை தொலைத்து விட்டான். அவன் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. படிகளில் 12-13 வசனங்கள். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பார்த்தீங்களா, 11ஆம் வசனத்துல நீங்கள் படிக்கும் போது
அங்கே அந்த கல்யாண ஒரு சாலையை, அங்கே விருந்தாளிகள் உட்கார்ந்திருக்கிற அந்த அழைக்கப்பட்டவர்களை ராஜா பார்வையிடுகிறார். அந்த ராஜா யாரு? நம்மையெல்லாம் அழைத்த பிதாவாக்கிய தேவன். இதே போல சபை கூடுகையில வந்திருக்கிற விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சுகம், ஆரோக்கியம், ஞானம், பணம், இன்ஃப்ளூயன்ஸ், எல்லா காரியங்களை நாம் எதற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறோம் என்று அந்த ராஜா பார்க்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது அந்த ராஜாவாகிய தேவன் நம்மையெல்லாம் உருவாக்கினவர், கிரியேட்டர். அவர் நம்மை படைத்து அவர் நாம் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று நம்மை பார்க்கிறார். அந்த ராஜா நம்மை பார்க்கிறார். அங்கே நாம் பார்க்கும்போது இன்னொரு வசனம் வேதத்திலே 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய எல்லா திட்டங்களையும், நம்முடைய எல்லா எண்ணங்களையும் பகுத்து ஆராய்ந்து பார்க்கிறார் என்ற அந்த வசனம் சொல்லுது. அதனால அங்கே அந்த ஓமையில சொல்லப்பட்டது போல அங்கே ராஜா பார்க்கிறார். நாம் அர்ப்பணித்துட்டு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தாளந்துகள் எப்படி நாம் செலவிடுகிறோம் என்பதை அந்த ராஜா பார்வையிடுகிறார். அந்த ராஜா அப்படியாக அந்த அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஒரு மனிதன் என்பது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பார்கள். நான் ஞான ஸ்நானம் எடுத்து விட்டேன், நான் நீதிமான் ஆக்கிவிட்டேன் என்று ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை அந்த ராஜாவுக்கு கோபம் இருக்கிறது. புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று. இது நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அது அப்ளை ஆகிறதாக இருக்கிறது. நிஜத்தில் இது நாம் நமது உடன்படிக்கையை மீறுவது போல தேவன் எடுத்துக்கொள்கிறார். அப்படி என்றால் நாம் எல்லாரும் அர்ப்பணித்து விருந்துசாலியாகி இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பின்படி ஓடுகிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நாம் கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? என்னுடைய பிரயாசம் எதற்காக இருக்கிறது? என்னுடைய தாளந்துகளை நான் எதற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறேன்? வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் தெளிவாக திருவிவிலியன் மொழிபெயர்ப்பில் நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்ததாக நாம் அர்ப்பணித்து அங்கே கிறிஸ்துவின் அந்த நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அந்த வஸ்திரத்திலே கரைப்படியாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கரை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் பாவத்துக்குள்ளே போகாதபடி அந்த வஸ்திரம்
கரைப்படுத்தப்படாதபடி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்கு வசனம் படியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பார்த்தீங்களா? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். இதன் பொருள் என்ன? இந்த கல்யாண வஸ்திரமாகிய அந்த கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. அந்த கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் பாவத்திலே நிலைத்திருக்க கூடாது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா என்றால், நாம் விரும்பி அநேக நேரங்களிலே பாவம் செய்கிறதில்லை. ஆனால் அநேக நேரங்களிலே கவனக்குறைவாக, தவறுதலாக, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அன்இன்டென்ஷன் என்று, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் பாவம் செய்கிறோம். கவனக்குறைவாக இருப்பது, தவறுதலாக பாவம் செய்கிறோம். உதாரணத்துக்கு, நாம் ஒரு நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு போறென்றால் யாரும் வேண்டுமென்று அதை கரைப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் தெரியாமல் அந்த ஒயிட் ஷர்ட்ல கரை பட்டு விடுகிறது. ஆம், அப்படியே வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்கள், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அறியாமல், கவனக்குறைவாக நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். தேவன், வேதம் சொல்லுகிறது தேவனை பற்றி, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்திலே எவ்வளவே நம் ஈருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவருடைய பார்வையிலே நம்முடைய சிறிய பாவங்கள், நம்முடைய கவனக்குறைவாக வருகிற சின்ன சின்ன பாவங்கள் கூட அவருடைய பார்வையிலே நன்றாக தெரிந்துவிடும். நாம் அப்படி என்ன சின்ன தவறுகளை நாம் செய்கிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் மத்தேயு 12:36, வீண் வார்த்தைகளினால் பாவம் இல்லாமல் போகாது. வீணான வார்த்தைகள் யாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதே அப்போஸ்தலர் நிருபங்களில் எழுதும் போது எபேசியர் 4:29, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நலமான வார்த்தை இருந்தால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அங்கே நமக்கு ஆலோசனை கொடுக்கிற படிகள். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகள் இவையெல்லாம் நம்மை அறியாமலே பேசி விடுவோம் அநேக நேரங்களிலே. அது தேவனுடைய பார்வையிலே பாவமாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியே பாருங்கள், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சில நேரங்களிலே அப்படியே இருந்து விடுகிறோம். நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறது, ஆனால் நாம் செய்யாமல் விட்டால் அது கூட பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக நம்மை அறியாமலே கவனக்குறைவாக
அநேக நேரங்களிலே பாவத்துக்குள்ளாக போகிறோம். அப்போஸ்தலன் பவுல் சபை, அந்த மணவாட்டி சபை எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியர் அதிலே 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும் போது, அங்கே கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், படிங்கள வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இந்த மணவாட்டி சபைக்கு எந்த விதமான கரை திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருக்க வேண்டும். கரை என்றால் புள்ளிகள், சிறிய புள்ளிகள், அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் சிறிய புள்ளியாக. அப்படியே திரை என்றால் சுருக்கங்கள், இவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் மணவாட்டி சபை, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சபையை அங்கே மணவாட்டி வகுப்பாரை நிறுத்தும் போது இப்படியாக இருக்க வேண்டும். பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக. நான் தெரியாமல், கவனக்குறைவாக, அன்இன்டென்ஷனலாக, கவனக்குறைவாக நான் சிறிய பாவத்தை செய்துவிட்டேன், சிறிய கரைதான் என்று அங்கே சொல்ல முடியாது. அங்கே பிதாவாகிய தேவன் முன்பதாக அந்த மணவாட்டி கிளீன், பர்ஃபெக்டாக, அங்கே நீட்டாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். சில நேரங்களிலே பாருங்கள், நாம் சாதாரணமாக கேஷுவலாக அப்படியே கவனக்குறைவாக கூட பாவத்திலே இருப்போம். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட நம்மை அங்கே தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்காமல் அந்த கரையான ஒரு வஸ்திரம் போல ஆகி தேவனை விட்டு நாம் தூரமாக இந்த பெரிதான மாபெரும் அந்த மணவாட்டி என்ற வாய்ப்பை இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள், இந்த சின்ன கரை தான் என்று நாம் அதை கழுவி அதை விட்டு விடாமல் அஜாக்கிரதையாக இருந்தால் அதனால் என்னென்ன சூழ்நிலைகள் அதன் பிறகு வரும் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது அந்த சிறிய கவனக்குறைவு, சிறிய கரை. நாம் தேவனுடைய வார்த்தை சத்தியத்தின் மேல் உள்ள அந்த ஒரு அன்பை, ஒரு ஆர்வத்தை குறைக்கும். அதன் பிறகு சபை கூடுகை, சகோதர ஐக்கியத்தை குறைக்கும். தேவனோடு உள்ள தொடர்பு, ஜெபம், அதிலே குறைவுபடுவோம். அப்படியே வேத தியானம், எல்லா கூடுகை, இவைகளிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட தொடங்கி விசுவாசத்திலே குறைவுபட்டு விடுவோம். இதுதான் சின்ன ஒரு கரை, சிறிதான ஒரு பாவம் நம்மை அப்படியாக வழி நடத்திவிடும். பார்வைக்கு சின்னதாகத்தான் தெரியும், அது சிறிதாக ஆரம்பித்து மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ளே நம்மை கொண்டு போய் விடும். நமக்கும் தேவனுக்கும் இடையே பெரிய ஒரு விரிசலை, ஒரு பிளவை உண்டாக்கி கொண்டு வந்துவிடும். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் அப்பப்போ நம்மை சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே இருக்கிறது. நன்றாய் நமக்கு பரிச்சயமான ஒரு மனிதர் யூதாஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு
அவருடைய வாழ்க்கை துவக்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தார். அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்தார். அவருடைய மேலான செயல்கள், அவருடைய அற்புதங்கள், மரித்தோரை எழுப்புவது, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது, வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குவது, எல்லாவற்றையும் அவர் பார்த்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிற அந்த ஒரு முடிவுக்கு போய்விட்டார். அது எப்படி, ஏன் அந்த ஒரு முடிவுக்கு போனார் என்று நாம் பார்க்கும்போது, பண ஆசை. அவருடைய உள்ளத்திலே பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசை அந்த மனிதனை அந்த ஒரு தீமையான வழிக்கு நேராக கொண்டு போனது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லப்பட்டது. அந்த பண ஆசையாகிய அந்த தீமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திட்ட எல்லா காரியங்கள், அவர் போதித்திட்ட போதனைகள், சத்தியங்கள், எல்லா காரியங்களையும் மறக்க செய்தது. அந்த பண ஆசை அவரை அதை காட்டி கொடுக்கிற அந்த ஒரு நிலைக்கு அவரை முன்னோக்கி கொண்டு போனது. நாம் வேதத்திலே படிக்கிறோம், அவர் அங்கே பணப்பையை சுமக்கிறவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:18 அவன் அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து என்று படிக்கிறோம். அப்படி என்றால் அவன் அநீதியாக ஒரு நிலத்தை சம்பாதித்திருக்கிறான். அந்த நிலத்திலே அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை இழந்து போனான். காரணம் அவருடைய பண ஆசை. சிறியதாக தோன்றுகிற அந்த காரியம் மற்ற எல்லாவற்றையும் மறக்க செய்து விடுகிறது. மற்ற சீசர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார்கள். ஆனால் அவர்களுடைய மரணத்தின் மேன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருந்து ஆளுகை செய்ய போகிறார்கள். ஆனால் யூதாசுடைய மரணம் மிகவும் மோசமான நிலையில மரணம் போய்விட்டது. அவரை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மத்தேயு 26:24 படியுங்கள். மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அவன் அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். பார்த்தீங்க, அந்த மனுஷனுக்கு ஐயோ, ஐயோன்னா ஐயோ, அவன் பிறவாதிருந்தானால் நலமாயிருக்கும். பாருங்கள், இந்த யூதாஸ் பற்றி நாம் புதிய ஏற்பாட்டிலே இவ்வளவுதான் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் யூதாஸ் அவருடைய குடும்பம் பற்றி தாவீது தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை எழுதுகிறார். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுடைய நிலை எப்படி போய்விட்டது என்று சங்கீதங்களின் புஸ்தகத்துல பாருங்கள், 109 சங்கீதம் அங்கே நாம் படித்து பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலிருந்து, அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. 7ஆம் வசனம், அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! 8ஆம் வசனத்திலே, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, எல்லா சீசர்களுக்கு முன்பதாக அவன் நாண்டு கொண்டு செத்தான்.
அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். அப்போஸ்தலர் என்ற பட்டம் இழந்தான். அதை வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே அவருடைய மனைவி, அவருடைய சந்ததி, பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. படித்து பாருங்கள். 9ஆம் வசனத்திலிருந்து 13 வரலும் படியுங்கள். 9லிருந்து. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள்! பிள்ளைகள் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். பார்த்தீங்களா? சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். எப்படிப்பட்ட காலம்! இந்த பண ஆசை அந்த இரவு அவருடைய வாழ்க்கை எப்படி ஆகியிருக்கும்? பணம் இருக்கிறது, ஆனால் சொந்தம் பந்தம் யாரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டார்கள். நாண்டு கொண்டு செத்தான். சிறிய ஆரம்பம் பாருங்கள். பண ஆசை அவரை எப்படியாக கொண்டு போகிறது. வேதத்திலே நாம் யாக்கோபு நிருபத்திலே படிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே அது அந்த பாவம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். அது பிறகு வளர்ந்து கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும். அது பூரணமாகும் போது மரணத்தை கொண்டு வரும் என்று தெளிவாக பேசப்படுகிறது. படிகள் 1:14-15 யாக்கோபு. அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பார்த்தீங்களா? அப்ப யூதாசுக்கு அந்த பண ஆசை என்பது முதல்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அந்த ஆசை பெரிதாக வளர்ந்து ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறான். வேதத்திலே திருடனானபடியினால் என்று கூட சொல்லப்பட்டது. திருடி இருக்கிறான். இப்ப சிறியதாக துவங்குகிற ஒரு தீமையான காரியம் அவனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை பாழ்படுத்துகிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இந்த கடைசி நாட்களிலே பாவம் நம்மை துரத்துகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு பெருகி போன ஒரு காலத்திலே நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு பெருக்கம் என்றால் நம் ஒவ்வொருவர் கரங்களிலும் இருக்கிறது. இந்த உலகமே நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அது என்ன? செல்போன். இந்த செல்போன்ல பாருங்கள், நல்லது மட்டுமா வருகிறது, இந்த தேவனுடைய வார்த்தை கூட வருகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களும் வருகிறது. நம்மை வழி விலகி போக செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் அதிலே வருகிறது. அதனால அதிக கவனத்தோடு நாம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, இந்த உலகத்திலே பழகுகிற அநேக நண்பர்கள், வேலை ஸ்தலங்களில் இருக்கிற அநேக மற்ற உலக ஜனங்கள், அவர்களோடு நாம் சம்பந்தம் கலக்கும் போது அநேக நேரங்களை நாம் அவர்களோடு செலவிடுகிறோம். அப்பொழுது அவர்களோடு சேர்ந்து ஒரு ஜாலியாக கம்பெனி கொடுக்கிறேன் என்று சில தீமையான காரியங்களுக்குள்ளாக நாம் போனால், ஜாலியாக என்று அதை நாம் கொஞ்சமாக சின்ன விஷயமாக துவங்கினால்
பாருங்கள், அந்த தவறு நம்மை பெரிதான தீமைக்கு இழுத்து கொண்டு போய்விடும். சிறிய தீமையாக நாம் துவங்குவோம். நண்பர்களோடு ஒரு கம்பெனி, ஒரு ஜாலி என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அது பெரிதாக நம்மை பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக நம்மை கொண்டு போய்விடும். அதனால இந்த சிறிய காரியங்கள், கரை, புள்ளி, இந்த சிறு டாட் வரும்போதே நாம் அதிக எச்சரிப்பாகி அப்படிப்பட்ட தீமையான வழிகளை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறது. சிறிய ஒரு பொய்தானே என்று நாம் நினைப்போம். சிறியதாக ஜாலியாக நம்ம ஒருவரை கேலி பேசலாம், தீமை பேசுதல். இன்னும் கொஞ்சமாக ஒரு இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுப்பது, இவையெல்லாம் சாத்தானுடைய காரியங்கள். விக்கிரக வணக்கத்துக்கு நண்பர்களோடு சேர்ந்து போவது, அங்கே படைக்கப்பட்டவைகளை புசிப்பது, இவையெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள், கருவிகளாக இருக்கிறது. வேதத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே அங்கே சாத்தானை குறித்து, அங்கே உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று அந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். பொய், இச்சை, விக்கிரக வணக்கம் எல்லாம் சாத்தானுடைய காரியங்கள். அவன் பொய்யன், பொய்க்கு பிதா என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிய பொய் தானே என்று நாம் ஒரு லேசாக கவனக்குறைவாக இருந்தால் அது பெரிய தீமைக்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும். விக்கிரக வணக்கம் கூட தேவன் நமக்கு 10 கட்டளையிலேயே 2ஆம் கற்பனையாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு ஒப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, எனக்கு ஒப்பாக நீ எந்த ஒரு விக்கிரகத்தை செய்யாத, அதை நமஸ்கரிக்காது. ஆனால் தேவன் எதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை சாத்தான் செய்வான். அதை நாம் நம்முடைய வேண்டியவர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று நாம் அவர்களோடு போனால் அது நமக்கு தீமையாக வந்து சேர்ந்து விடும். அதிக கவனமாக இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும். அதனால உபாகமம் புஸ்தகத்துல இந்த வசனத்தை நீங்கள் படியுங்கள். அங்கே அந்த பாவம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொல்லும்படி அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள். உபாகமம், உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால், அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது என்றும் கண்டாயானால், அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கட்டளையை கொடுக்க? கல்லறிந்து கொல்ல கடவாய். தேவனுடைய கட்டளை அதிக கவனமாக இருக்கவே. அதனால நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கண்மணியை போல அதிக கவனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட, தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும்
நான் வெறுக்கிறேன். புரட்டு வாய், மாற்றி மாற்றி பேசுவது, பெருமை, இவைகளையெல்லாம் நான் வெறுக்கிறேன். அப்படியே சகரியா 8:17 பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும், இருதயத்திலே கூட பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினையாமலும், பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருக்க வேண்டும். இவைகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறேன். பொய் ஆணையிடுவது, பிறரை இருதயத்திலே நாம் தீங்கு நினைப்பது, இதை தேவன் வெறுக்கிறார். 16 எடுத்தீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் எல்லாம் சத்தியத்தின்படி நியாயம் தீருங்கள். நம்முடைய காரியம் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற காரியங்களை தேவன் வெறுக்கிறார். அதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்திலே எப்போதுமே நம்முடைய வஸ்திரத்தை கரைபடியாம பார்த்து கொண்டோம் என்றால் நாம் அந்த பெரிதான ரட்சிப்புக்கு தகுதியாக ஓடிக்கொண்டே இருப்போம். என்றைக்கு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்று அவைகளை நாம் உதாசீனம் செய்கிறோமோ, அது அந்த சிறிய தீமைகள், சிறிய பாவங்கள், அது நமக்குள்ளே பெருக்கி பெரிய தீமைக்குள்ளே நம்மை கொண்டு போய் வழி விலக செய்துவிடும். அது நம்முடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை, கல்யாண வஸ்திரத்தை கரைப்படுத்திவிடும். நாம் அறியாமல் கவனக்குறைவாக தவறுதலாக ஆயிற்று என்று அதை சுத்தம் பண்ண செய்யாமல் அதை கவனக்குறைவாக விட்டால் அது பெரிய தீமைக்கு வழி நடக்கும். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள்ளே வரும்போது அதை நாம் சுத்தம் பண்ண முடியுமா என்றால், ஆம், நிச்சயமாக அதை சுத்தம் பண்ண முடியும். ஏனென்றால் பாவம் நம்மை நெருக்கி நிற்கிறது. அந்த பாவத்திலே நாம் அறியாமல் போகும்போது தேவன் அதை சுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத வெளியேறப்பட்ட இரத்தம். படிகள் வசனம் 1 யோவான் 1:7-9 1 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நாம் அறியாமல் கவனக்குறைவாக செய்கிற சிறிய பாவங்களை நாம் உடனடியாக தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இங்கே வசனம் படிக்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால், யோசனம் அதுதான் சொல்றது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் அதை லேசாக எடுத்துக்கொண்டு, நான் என்ன பாவம் செய்தேன், அப்படி ஒன்று பெரிதாக ஒன்று செய்யவில்லையே என்று அப்படி எடுத்துக்கொண்டால் அது மாசில்லாத தேவனுடைய பார்வையிலே நாம் அறியாமல் அங்கே செய்த பாவம் கூட அது ஒரு பாவமாக, ஒரு அங்கே கரையாக அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறதாக இருக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராய்
இருக்கிறது. நாம் எப்படி கரையை நீக்குவது, எப்படி இந்த பாவத்திலிருந்து வெளியே வருவது என்று நாம் கேட்டார். நாம் தினம் தோறும் தினம் காலை மாலையில் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ரொம்ப கவனமாக தேவன் இவைகளை பார்க்கிறார். காலையில் எழும்பின உடனே அந்த நாளை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி அவரிடத்திலே நாம் ரொம்ப டீப்பாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அந்த நாளை ஆசீர்வதி தரும்படி அவருடைய கிருபைகளுக்காக வேண்டி அந்த நாளிலே நான் உங்களுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய வேண்டும், உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது, தீமையான காரியங்களுக்கு விலக வேண்டும், உடைய பாதுகாவல் ஒத்தாசை உடைய நடத்துதல் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த நாளை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். காலை அதன் பிறகு மாலை இரவிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்றைய நாளின் செயல்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எப்படி செயல்பட்டிருக்கிறோம், நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் எப்படி இருந்தது என்று நாம் அதிலே எதையாகிலும் குறைவாக கண்டால் அவைகளை தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இது பாருங்கள், ஏதாகிலும் கரைகள் நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்துக்குள்ளே போய் வரும்போது அப்படிப்பட்டதான செயல்கள் பேச்சுக்கள் நம்மிடத்திலே வந்திருக்கும். அவைகளை நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதுகாவலுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்கள், நாம் ஒரு நாளைக்குள்ளே பிரவேசிக்கும் போது எல்லா நேரங்களிலும் வேலை செய்யும் போதும் சரி, நம்முடைய பிரயாணங்களிலே போக்கிலே வரத்திலே எல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும், ஜெப சிந்தையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் பாவத்துக்கு விலகுவோம். நம்மில் சீக்கிரமாக பாவம் வந்து விடாது. அதனால் தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும், தேவனை நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவராலே நாம் பிழைத்திருக்கிறோம், அவராலே அசைக்கிறோம், அவராலே இருக்கிறோம், அவருக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கிறோம். எப்போதும் தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நீங்கள் படியுங்கள். 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பார்த்தீங்க, உன் முழு சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு மனதோடும் ஆண்டவரை, நம்முடைய பலன், நம்முடைய ஞானம் என்று நம்முடைய சொந்த ஒரு பலத்தில் நாம் நிற்காமல் முழு மனதோடு தேவனை நம்பி எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீதிமொழிகளில் ஞானி அப்படியாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எப்போதும் தேவனோடு நாம் ஜெபத்திலே நல்ல ஒரு தொடர்பிலே, நல்ல ஒரு ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். இல்லாமல் நாம் இந்த காரியங்களை உதாசீனப்படுத்தினால் அது நம்முடைய அந்த நீதியின் வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை கரைப்படுத்துவது போல ஆகிவிடும். இதில் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின நிருபத்தில்
1 அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார். தேவனை நினைத்து அவருக்கு துதி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த உணர்வு இல்லாமல் போகும்போது நம்முடைய இருதயம் இருளடைந்து, இருள் என்றாலே சாத்தனுடைய ஆள்கைக்கு போவது போல ஆகிறது. அதனால நாம் இப்படிப்பட்ட உணர்வு இல்லாதவர்களாக போகக்கூடாது. எப்போதும் உணர்வோடு இருக்க வேண்டும். பாருங்கள், தேவன் கரையை நீக்கும்படியாக நமக்கு ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த வழியை பின்பற்றி அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மாசில்லாத இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு தேவனிடத்திலே அறிக்கை செய்து அந்த பாவத்தை கரையை நாம் நீக்கிவிடாமல் இருந்தால், திரும்ப திரும்ப நாம் உணர்வற்றவர்களாக இருந்தால், தேவன் நம்மை எப்படி பார்ப்பார் என்றால், அது அவர் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்துவது போல தேவன் பார்ப்பார். அதனால அதிக ஜாக்கிரதை, உணர்வுள்ளவர்களாக தேவனை உறுதியாக பற்றி கொண்டு நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்போ சில தவறுகள் நாம் என்னதான் ஜெபத்திலே இருந்தாலும் சில சிறிய காரியங்கள், பாவங்கள் நாம் செய்து விடுவோம். உதாரணத்துக்கு கோபப்படுதல். பாருங்கள், இந்த கோபம் என்பது கலாத்தியர் நிருபத்தில் 5 இந்த வார்த்தை எதற்கூட வருது என்றால், மாம்சத்தின் கிரியைகளில் விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், விரோதங்கள், இந்த வரிசையில இந்த கோபங்கள் என்ற பாவம் கூட வருகிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. படித்து பாருங்கள், கலாத்தியர் 5 21, 22, 19 21 வரையில் இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த கோபம் அந்த வரிசையில வருகிறது. இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனால் கோபப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்கள், அநேக சூழ்நிலைகள் நாம் கோபப்படுவோம். அந்த கோபத்திலே தவறாக கூட பேசிவிடுவோம். இது பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில நடந்துவிடும். இதை கூட நாம் மாற்றிவிட முடியுமா என்றால், ஆம், எல்லாமே மாற்றிக்க முடியும். அது எப்படி என்றால், நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே அவ்வளவு ரொம்பவும் க்ளோஸாக, ரொம்ப தொடர்பிலே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அவருடைய அர்ப்பணிப்பின் அந்த வாழ்க்கை மூலமாக நாம் இவைகளிலிருந்து கூட விடுபட முடியும். நம்முடைய வஸ்திரம் கரைபடாதபடி நாம் காத்துக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், நம்முடைய ஆடை, அந்த நீதியின் வஸ்திரத்திலே கரையை நீக்க ஒரே வழி நம்முடைய அப்பாவை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி, நான் இப்படியெல்லாம் செய்துவிட்டேன், இப்படியெல்லாம் என்னில் நடந்துவிட்டது என்று உங்கள் பேருக்கு நான் களங்கம் விளைவித்து விட்டேன் என்று
நாம் அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னியுங்கள் என்று பாவத்தை அறிக்கையிட்டால்தான் மன்னிப்பு. அப்படி அறிக்கையிட்டு கேட்காவிட்டால் மன்னிப்பு இல்லை. நிச்சயமாக மன்னிப்பு இல்லை. காரணம் என்னவென்றால் தேவன் எல்லா மனிதருக்கும் ஒரு சுயாதீனம், சுய சித்தம், வில் என்று சொல்லுவார். இதை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சுய சித்தம் கொடுத்திருக்கிறார். அந்த சுயத்துக்குள்ளாக தேவன் தானாக அங்கே எண்டராக மாட்டார். தானாக பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று வர மாட்டார். இதை நாம் அறிக்கையிட்டு நாம் வாலண்டரியாக மன்னிப்பு கேட்டால் அப்பொழுதுதான் மன்னிப்பு கிடைக்கும். வசனம் படிங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பார்த்தீங்களா? தேவன் இதை பார்க்கிறார். ஒருவேளை நீ அநீதியிலே அசுத்தமாக இருக்கிறாயா? அப்படியே நீ நீதி செய்கிறாயா? பரிசுத்தமாக இருக்கிறாயா? அப்படியே தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை நாம் எப்படி பரிசுத்தமாக நாம் நீதியாக வாழ்கிறோம் என்று தேவன் நம்மை குறித்து பார்க்கிறார். நாம் அநீதியிலே அசுத்தமாக இருந்தால் நீ அப்படியே இருந்து விடு. நீ பரிசுத்தமாக நீதியாக வாழ்ந்தால் அப்படி இரு. அது உனக்கு நல்லது. நீ அநீதியில, தீமையில, அசுத்தத்திலே இருந்தால் அது உனக்கு தீமையாக வந்துவிடும். இதை குறித்து அழகான ஒரு வசனம் யோபு புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். நீ தீமை செய்வதனால் தேவனுக்கு என்ன நஷ்டம்? நீ அசுத்தமாக இருப்பதனால் தேவனுக்கு என்ன நஷ்டம்? இல்லாவிட்டால் நீ நீதிமானாக பரிசுத்தமானாக வாழ்வதனால் அவருக்கு என்ன லாபம் என்று அங்கே அந்த வசனம் தெளிவாக படிக்கிறோம். படிங்கள். யோபு 35 6-8 வசனங்கள். யோபு, நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீ நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக அந்த வசனம். நாம் பாவம் செய்தால் நமக்குத்தான் நஷ்டம், தேவனுக்கு எந்த நஷ்டம் இல்லை. அதே சமயத்தில் நாம் நீதிமானாக பரிசுத்தமாக வாழ்ந்தால் அது நமக்கு லாபம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் இன்னும் உணராமல் கரையோடு நாம் ஓடிட்டிருந்தால் நம்மை விட்டு அந்த இடத்திலே வேறொருவர் வந்தால் அந்த வாழ்க்கை ஓட்டத்தை நமக்கு நாம் கரைப்படுத்தி கொண்டிருப்பதனால் அந்த இடத்துக்கு வேறொருவரை தேவன் நியமித்தால் அந்த நிலை எப்படி இருக்கும்? அந்த வேறொருவர் வருகிறவர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஓட்டம் எப்படி இருந்தது என்று அவரை குறித்து ஒரு வீடியோ போல எடுத்து அந்த அவருடைய வாழ்க்கையை நமக்கு காண்பித்தால் அது எப்படி இருக்கும்? பாருங்கள், இப்படித்தான் இந்த கடைசி நாட்களிலே நான் இப்படிப்பட்டவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று தேவன் அவருக்கு செய்ய முடியும். நாம் சுலபமாக நம்முடைய ஓட்டத்தை இழந்து விட முடியும். அதனால ரொம்ப கவனமாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இந்த ஓட்டத்தை நாம் இழந்து விடாதபடி சின்ன பாவங்கள் வரும்போதே அவைகளை நாம் மிகுந்த கவனமாக எடுத்துக்கொண்டு உணர்வுபூர்வமாக அதை விட்டு விலக்கி
நாம் பரிசுத்தமாக நீதிமானாக அப்படி வாழ்ந்தால் அது நமக்கு நன்மை. அப்படி வாழ்வது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். வேத வசனம் அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லுது. வெளிப்படுத்தல் 19:7 அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனுக்கு துதி செலுத்த கடவீர்கள் என்று சொல்லுங்க. படியுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பார்த்தீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம். அப்படியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். சிறிய ஒரு தீமையான காரியங்கள் நம்முடைய சிந்தனையிலே வரும்போதே அவைகளை நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் இந்த ஓட்டத்திலே ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி தன்னை எவ்வளவு ரொம்ப பெஸ்டாக பெர்ஃபெக்டாக அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள், தகுதிப்படுத்துவார்கள். காரணம், மணவாளனாகிய கிறிஸ்து அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் கரையோடு புள்ளிகளோடு அங்கே நாம் நிற்க முடியாது. அப்படி என்றால் மணவாட்டி கூட அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டாக முழுமையான கரையில்லாத வஸ்திரத்தை தரித்து கொண்டு நிற்க வேண்டும். தேவன் நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். அவரிடத்திலே நாம் எந்த மறைவும் அங்கே மறைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிக்கிறவராயிருக்கிறார். அதனால் நாம் அதிக கவனத்தோடு விழித்து கொண்டு, நாம் அதுதான் ஆதார வசனத்திலே படித்தோம். விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியம். விழித்து கொண்டு அனுதினம் எப்போதும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் இந்த நாட்கள் எவ்வளவு முடிவு காலத்திலே இருக்கிறோம் என்று நாம் கண்முன்னால நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேல் தேசம், அதை சுற்றி நடக்கிற அநேக சம்பவங்களை பார்க்கும்போது காலம் எவ்வளவு சமீபமாக வந்திருக்கிறது, உலகத்தின் முடிவு எவ்வளவு அருகாமையில இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரேல் இந்த உலகத்துக்கு ஒரு கிளாக்காக இருக்கிறது, கிளாக் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொல்லுகிறார்கள். மணி எவ்வளவு ஆயிடுச்சு, இஸ்ரேல் தேசத்தை பார்த்தால் இந்த உலகத்தின் முடிவுக்கு எவ்வளவு பக்கத்திலே இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்வோம். இன்றைக்கு அதை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் பார்த்து உணர்ந்து கொண்டு நாம் அதிக கவனத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட, இந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள, எந்த விதமான கவனக்குறைவு, உணர்வற்ற உதாசீனமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாதபடி நம்முடைய ஓட்டம் பெஸ்டாக இருக்க நாம் பிரயாசம் எடுப்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், எபேசியர்ல நம்ம படித்தோமே, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக நிற்க நாம் முயற்சி செய்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். சிறிய கரைகள் வரும்போதே கீடான சிந்தைகள், இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது நாம் தேவனிடத்திலே ரொம்ப க்ளோஸாக ஜெபித்து எப்போதும் தேவனோடு தொடர்பிலே இருந்து அப்படிப்பட்ட தீமைகளை விட்டு விலக்கி நம்முடைய கல்யாண வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தி கொள்ளாதபடி கிறிஸ்துவாகிய மணவாளனிடத்திலே நாம் பெஸ்டாக கரையற்ற இந்த மெல்லிய வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் அப்படிப்பட்டதான ஒரு மணவாட்டியாக
மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். நாமும் பிரயாசம் எடுத்து வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.